அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 13ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடீஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information of stock market or share market. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதுமாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பார்த்துறோம். அதிகமாக பேச வேண்டாம். பாயிண்ட் டு பாயிண்ட். பேன்கோ ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட் 550 ரூபா கண் பேசி 8 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவினியில் 1.25% இருந்து 1.5% கிட்டே இருக்குது. ரெக்கார்டு வந்து 13 மார்ச் 2029. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். மிஸ்ரா தாவத்தூர் நிகழ்வு லிமிடெட் 313 ரூபா கண் பேசி 85 பைசா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவினியில் 1/4%. ரெக்கார்டு வந்து 19 மார்ச். செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட் 39 ரூபா கண் பேசி 5:7 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 7 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் போனஸ் தருவாங்க. அதற்கான ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க 7 ஏப்ரல்னு சொன்னாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2026. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆர்எம் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் லிமிடெட். அதுமாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் நடக்கும். இதை வந்து நான் ஒரு டிஸ்கிளைமர் எப்பவும் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்குறது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 123 ரூபா கண் பேசி 50 கோடியே 47 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன். மஹேந்திரா இபிசி இரிகேஷன் லிமிடெட் 112 ரூபா கண் பேசி 2 கோடி 20 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஆஃபீஸ் ஆஃப் த சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர். சிம்ப்ளெக்ஸ் காஸ்டிங் லிமிடெட் கண் பேசி 444 7 கோடி 26 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். அஜூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட் கண் பேசி 26 27 கோடியே 15 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் லிமிடெட் 569 ரூபா கண் பேசி 364 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட். நிதிராஜ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 220 ரூபா கண் பேசி 8 கோடி 66 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் லக்னோ. ஏபி இன்ஃப்ராபில் லிமிடெட் 16 ரூபா கண் பேசி 66 கோடியே 96 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இந்தியன் ரயில்வே. சிமேக் லிமிடெட் கண் பேசி 1323 410 கோடியே 74 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஓஎன்ஜிசி. பிரஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் கண் பேசி 125 6 கோடி 71 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். பேஜல் ப்ராஜெக்ட் லிமிடெட் 140 ரூபா கண் பேசி 700 கோடி ப்ளஸ் 700 கோடிக்கு அதிகமாக, அதாவது அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு அதிகமான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் கோல் லிமிடெட். ஸோ 700 கோடி இந்த மார்க்கெட் கேப்பை பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்டர். ஸோ மார்க்கெட் கேப்புக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு பேஜல் ப்ராஜெக்ட் லிமிடெடுக்கு. ஸோ நல்ல ஒரு மெகா ஆர்டரு, அல்ட்ரா மெகா ஆர்டரு. 3i இன்ஃபோடெக் லிமிடெட் 12 ரூபா 80 பைசா கண் பேசி 2 கோடியே 27 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. சீகல் இந்தியா லிமிடெட் 266 ரூபா கண் பேசி இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அது கொடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 3 கான்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று 611 கோடி, இன்னொன்று 525 கோடி, 492 கோடி. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மட்டும் தான் தெரியுது. பட் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் ஏற்படலை. ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் 72 ரூபா கண் பேசி 10,159 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க மார்க்கெட் கேப் ஈக்குவலான ஒரு ஆர்டர். நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ஹெச்எஃப்சிஎல் லிமிடெடுக்கு. குளோபல் மல்டிநேஷனல் கார்பரேஷன் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது யாருங்கிறது தெரில, ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி சங்கி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்க சங்கி கிடையாது, இது சங்கி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 51 ரூபா கண் பேசி. அம்புஜா சிமெண்ட் கண் பேசி 425. ஸோ மெரியா நடக்கு. இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணதான் சங்கி இண்டஸ்ட்ரியை அம்புஜா சிமெண்டோட மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சங்கி இண்டஸ்ட்ரி இது இருக்காது, ஒன்லி அம்புஜா சிமெண்ட் இருக்கும். ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து யாருதுன்னா நம்ம அதானி குரூப் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 ஷேர் சங்கி இண்டஸ்ட்ரியில் வச்சுருந்தீங்கன்னா 12 ஷேர் வந்து அம்புஜா சிமெண்ட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஆர்பிட்ரேஜ் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ்க்கு இது அனௌன்ஸ் பண்ணும்போது வித்தியாசம் இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டில் கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. 100 ஷேர் வந்து சங்கி இண்டஸ்ட்ரியில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி 5100 ரூபா வச்சுருக்க மாதிரி. ஸோ இந்த 425 ஷேர் வந்து அம்புஜா ஷேர் வந்து 12 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 425னா அது 5100 ரூபா. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் மெரிஜருங்கிறது இப்படி தான் ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ பெரும்பாலும் பெரிய பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மார்க்கெட் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ரெண்டுமே லெவலாக இருக்குது. இதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி தான் ரெக்கார்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா சங்கி இண்டஸ்ட்ரியை, அதுக்கப்புறம் சங்கி இண்டஸ்ட்ரி ட்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அம்புஜா சிமெண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் 100 ஷேர் வச்சுருந்தா 12 ஷேர் அம்புஜா சிமெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இது இந்த மெர்ஜரோட ரேஷியோ, மெர்ஜரோட டீட்டெயிலு.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட் 1803 ரூபா கரண்ட் பேஸு. இவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி பார்ட்லி பெய்டு, அதாவது ரைட் இஷ்யூ கொண்டு வந்தாங்க, அதில் பாதி பேமெண்ட் வாங்கிட்டாங்க, இன்னும் பாதி பேமெண்ட் பெண்டிங் இருக்குது. ஸோ அதற்கான பார்ட்லி பெய்டுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அனுப்பிச்சிருக்காங்க. 401 ரூபா 25 பைசா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த பார்ட்லி பெய்டு ஷேர் வந்து ஃபுல்லி பெய்டாக மாறிடும். ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 2 மார்ச்லேயே ஓப்பன் ஆகிட்டு, பட் நான் அப்டேட் பண்ணது இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த பார்ட்லி பெய்டு ரைட் இஷ்யூ வந்து கொஞ்சம் அப்டேட் நியூஸை தேடி பிடிச்சி போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது எனக்கு. ஸோ அதனால் கரெக்டாக அப்டேட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக்கில் ரைட் இஷ்யூ வருதுன்னா அது ஃபுல்லி பெய்டாக இருந்தால் ஒரே டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. இந்த பார்ட்லி பெய்டு வந்தால் மட்டும் அதை நீங்கள் வந்து ஒரு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கணும். எப்போது மெயில் செக் பண்ணணும், எப்போது நோட்டீஸ் அனுப்புவாங்க, இதுவே மீதி பணத்தை கெட்டுங்கன்னு. அப்படி இந்த டைமில் நீங்கள் கெட்டாமல் போனீங்கன்னா அந்த இது லாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க முடியுமா முடியாதுன்னு தெரியல. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்லி பெய்டாக ஃபுல்லி பெய்டாக மாற்றுற வரைக்கும் நீங்கள் அதில் ஒரு கண் வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மார்ச்லேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த பார்ட்லி பெய்டு ஷேருக்கான அமௌண்ட்டு பே பண்ணதுக்கான டைம் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 16 மார்ச், அதான் மண்டே க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ மண்டே தான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி அதானி என்டர்பிரைஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், அதாவது கடைசி பேமெண்ட்டை கேட்டிருக்காங்க. 450 ரூபா நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பார்ட்லி பெய்டு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஓப்பன் ஆகி 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் இங்கே அப்ளை பண்ணி அதை வந்து ஃபுல்லி பெய்டாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிரும். ஸோ இந்த ரைட் இஷ்யூ மட்டும் ஃபாலோ பண்ணுறது ஒரு ஷேர் ஹோல்டராக நம்ம கடமை. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 113 ரூபா கரண்ட் பேஸு. 19 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. சீட்டாக வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 50 பைசாவும், அதுக்கப்புறம் ஜூனில் 35 பைசாவும் 35 பைசாவும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் சேம் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா போன வருஷம் இந்த டிவிடெண்டுக்கு அப்புறம் ஒரு போனஸ் கொடுத்தாங்க 1:2. ஸோ இதோட கம்மியாக தான் இருக்கும். 20 பைசா இல்லை 15 பைசா இல்லை 25 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டு நினைக்கிறேன். வேறு எனக்கு வருத்தப்பட்டீங்க. ஸோ மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் என்னைக்காவது என்னை தராமல் என்னை மீறியும் ஒரு தடவை வந்துடும். சிலரும் அதிகமாக பேசிடுவேன். ஸோ அப்படி பேசிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் லாஸ்ட்டில் தான் பேசுவேன். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.